ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். கொள்ளையடிக்க வருகிறார் ஸ்டாலின், மக்களை உஷாரா இருங்க. புதுச்சேரி பிரச்சாரத்தில் இபிஎஸ் பேச்சு. என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரி எம்ஜி ரோடு அண்ணாதிடல் அருகே அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். புதுச்சேரி மது விற்பனை ஸ்டாலின் கண்ணை உறுத்துகிறது. தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கொள்ளையடிக்க வருகிறார் என விமர்சனம் செய்தார். திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா தெரியும். திரு ஸ்டாலின் நம்ம நாளைக்கு வருவார் நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அங்க கொள்ளையடிச்சது போக பத்தாதுன்னு இங்கேயும் வந்து கொள்ளையடிக்க பாக்குறாரு. தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. டாஸ்மாக்ல மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்காங்க. இங்கேயும் வர்றாங்க. இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது. கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு, உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டாரு. உங்களுக்கு இங்க இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு வருவார் திரு ஸ்டாலின் அவர்கள். உஷாரா இருங்க. நீங்க விழித்துக் கொண்டா பிழைச்சுக்கலாம். இல்லாட்டி தமிழ்நாட்டில் நடக்கிற கதிதான் புதுச்சேரியிலையும் நடக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யல, அது குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி இல்ல, மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி இல்ல திமுக. ஆகவே இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். அதோட ஜூஜி ஸ்பெக்டர் ஊழல். கொடி பறக்குது பாத்தீங்களா? கொடி பறக்குதுல, எதுல பறக்குது? காத்துல பறக்குது. காத்த கண்ணுல பார்க்க முடியுதா? யாராவது பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஜூஜி ஸ்பெக்டர் அறக்கற்ற மத்தியில 1,74,000 கோடி கொள்ளையடிச்சு இன்றைக்கு நாட்டையே உலுக்கி விட்டது. இன்றைக்கு தமிழகத்தை மட்டும் கொள்ளையடிக்கல, இந்திய திருநாட்டில் அத்தனை மாநிலத்திலும் தலைகுனிய வைத்த கட்சி திமுக கட்சி. வேதனையில் இருந்த தனபால் ஆறுதல் தந்த எல் முருகன் சிட்டிங் எம்எல்ஏவின் பாதம் தொட்டு ஆசி. தமிழக சட்டசபை தேர்தலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவினாஷி தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவைச் சேர்ந்த தனபாலை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்தார் முருகன். அப்போது அவரது பாதம் தொட்டு ஆசி பெற்றார். தனபாலை சந்தித்து ஆசி பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என எல் முருகன் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் மூத்த தலைவரான தனபால் இந்த தேர்தலில் சீட் கேட்டும் அவருக்கு தரப்படவில்லை. அது கூட வருத்தமில்லை. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் என்னை அதிமுக நிர்வாகிகள் ஒருவர் கூட வந்து பார்க்கவில்லையே என தனபால் வேதனை தெரிவித்திருந்தார். சொந்த கட்சியினரே வந்து நலம் விசாரிக்காத போது தமது தொகுதியில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளர் எல் முருகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆசி பெற்றிருப்பது தனபாலுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும். மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பு. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிறது. தேர்தல் பணியில் அனைத்து கட்சிகளும் மும்முரம் காட்டி வருகின்றன. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகிறது. பல்வேறு இழுபறிக்கு பிறகு திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சில நாட்களுக்கு முன் கட்சி தலைமை அறிவித்தது. மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் மேலூர் தொகுதிக்கு வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட்டார். காஞ்சிபுரம் முன்னாள் எம்பியான விஸ்வநாதன் போட்டியிடுவார் என காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். விஸ்வநாதன் 2009 முதல் 2014 வரையிலான காஞ்சிபுரம் எம்பியாக இருந்தவர். கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். ஈரானில் நிலைமை எப்படி இருக்கு? தமிழக மீனவர்களின் திக் பயணம். ஈரானுடன் இஸ்ரேல், அமெரிக்கா தொடுத்துள்ள போர் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இந்த சூழலில்
தொழிலுக்காக ஈரான் சென்ற இந்திய மீனவர்கள் பலர் அங்கு சிக்கிக் கொண்டனர். தங்களை மீட்க வேண்டும் என அரசுக்கு வீடியோ வாயிலாக கோரிக்கை விடுத்தனர். தமிழக பாரதிய ஜனதா அயலக அணி சார்பில் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மத்திய அரசு உதவியுடன் ஈரான் வெளியுறவுத்துறையிடம் பேச்சு நடத்தப்பட்டது. தமிழக மீனவர்கள் 327 பேர் உட்பட மொத்தம் 345 பேர் மீட்கப்பட்டனர். அனைவரும் ஈரானிலிருந்து அர்மேனியா சென்று சிறப்பு விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் வரவேற்றனர். மீனவர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஒரு மீனவருக்கு தலா 93,000 செலவில் பாரதிய ஜனதா இந்த மீட்பு நடவடிக்கையை எடுத்துள்ளது. பெட்டி பெட்டியாய் சிக்கிய தங்கம், வைரம், வெள்ளி மொத்தம் 9 கோடி ரூபாய். ராமநாதபுரம் சாயல்குடி அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளது கன்னிராஜபுரம். இங்குள்ள போலீஸ் செக் போஸ்டில் நேற்றிரவு தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரை ஓட்டி வந்தது திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த ராஜா என்பது தெரிந்தது. அவருக்கு வயது 36. உள்ளே மொத்தம் 18 பெட்டிகள் இருந்தது. திறந்து பார்த்த அதிகாரிகள் ஷாக் ஆகினர். அனைத்திலும் தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் இருந்தன. விசாரணையில் மதுரையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த நகைகள் என்றும் ஆர்டரின் பேரில் நகைக்கடைகளுக்கு கொடுக்க எடுத்து செல்வதாகவும் ராஜா கூறியுள்ளார். அதிகாரிகள் ஆவணங்களை கேட்டபோது முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என கூறப்படுகிறது. மொத்தம் 9,47,22,000 மதிப்பிலான நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நகைகள் அனைத்தும் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. உரிய ஆவணத்தை கொடுத்து திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். முதல்வர் ரங்கசாமியை மடக்கி பெண்கள் சரமாரி கேள்வி. ஓட்டு கேட்டு வந்த முதல்வர் முற்றுகை. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி போட்டியிடும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஓட்டு சேகரித்தார். தெரு தெருவாக வீடுதோறும் சென்று துண்டு பிரசுரம் கொடுத்து கேஷுவலாக ரங்கசாமி ஆதரவு திரட்டினார். வழியில் ஒரு டீ கடையில் ஒரு டீ போடுப்பா என்று சொல்லி அங்கேயே அமர்ந்து டீ குடித்தார். வீதிகள் தோறும் நடந்து வரும் முதல்வர் ரங்கசாமியுடன் பலரும் ஆர்வத்துடன் போட்டோ எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து திறந்த வாகனத்தில் ரங்கசாமி பிரச்சாரம் செய்து வந்தார். உத்தரவாகினிப்பேட்டைக்கு வந்தபோது பெண்கள் அவரது வாகனத்தை முற்றுகையிட்டனர். வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை, அரசு வேலை கிடைக்கவில்லை, வேலை கிடைத்தவர்களுக்கு அரசாணை வழங்கப்படவில்லை என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இடஒதுக்கீடுல இருந்து மனப்பட்டா கொடுக்கறது வேலையிலும் கொடுத்துருக்கோம். ஐயா இன்னும் மனப்பட்டாவும் கொடுக்கல, வேலையும் கொடுக்கல. படிச்ச நிறைய எஜுகேஷன் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்கிறாங்க. மனப்பட்டா கொடுத்துட்டோம், வேலை கொடுத்தீங்க சொல்றேன். ஆட்சி வருஷம் அவங்க சொல்ல முடியுமா? நீங்க அலுவலகத்துக்கு நான் சொல்றேன். எதை எப்போது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி கேள்வி கேட்டவர்களை கூலாக டீல் செய்தார் ரங்கசாமி.